ஓகே. நம்ம லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜிடிஎன்டி ஜியோமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங் அப்படிங்கிற ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ட்ரோடக்ஷனா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அடுத்த எபிசோட் எப்போ வரும் எப்போ வரும்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரசிகர் பெருமக்களான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதை எடுத்து அடுத்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்ப லேட் ஆகி தான் நாங்கள் போடுறோம். ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிஎன்டியோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் இது. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, அதுக்கு பரிகாரமா இப்போ அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். மேல கார்ட்லயும் குடுத்துருவாங்க. ஸோ நீங்க அத போய் பார்த்துட்டு அப்புறம் இத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜிடிஎன்டி கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. ஸோ வீடியோக்குள்ள போயிருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் கேகே ஃப்ரம் எம்இசி. ஸோ என்ன அப்படின்னா ஜிடிஎன்டியில் எபிசோட்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்லாம் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் என்னன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. என்னன்னா இந்த ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் வந்து ஒரு 14 சிம்பிள்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ பட் அதில் 2 ரிமூவ் பண்ணிட்டாங்க கூட சொல்லியிருப்பேன். ஓகே. இந்த 14 சிம்பிளில் ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சிருக்கிறோம். அது ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஷேப்பை மட்டும் பேஸ் பண்ணி என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரைட்னஸ், ஃப்ளாட்னஸ், சர்க்குலரிட்டி, சிலிண்ட்ரிசிட்டி, இந்த 4 சிம்பிள்ஸ் வந்து இதுக்குள்ள உள்ளடக்கமாக இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் இது எதுக்கு அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மட்டுமே இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது, இந்த சிம்பிளை எப்படி யூஸ் பண்ணுறது, இது ஒரு 2 செக்மெண்ட்டை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுவோம். மேபி இந்த இப்போ நடக்கக்கூடிய இதுவே 2 செக்மெண்ட்டாக உங்களுக்கு வந்தாலும் வரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் சாஃப்ட் வச்சுருக்கோம். ஏன்னா ஏன் இந்த மேஜிக் சாஃப்ட்னு சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு. ஆனால் இதை நம்ம பைப்புன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எங்கள்கிட்ட சாஃப்ட் எதுவும் இல்லாதனால இந்த பைப்பை தான் சாஃப்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் சாஃப்ட்னு ஞாபகம் வச்சுக்கூட எல்லாருமே. ஓகே. இப்போ இந்த சாஃப்ட் வந்து இருக்குது. இந்த சாஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 mm வச்சுக்கலாமா? ஓகே. 2 இன்ச் இருக்குது. 2 இன்ச் இருக்குன்னா 50 mm வரும். ஸோ 50 mm. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 mm இருக்குது. ஓகேவா? 50 mm டயா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. இந்த 50 mm இருக்கிற ஒரு சாஃப்டை ஒரு ஹோலுக்குள்ளே நம்ம வந்து நுழைக்க போகிறோம். இது 50 mm கிடையாதுங்க ஐயா. எல்லா அசம்ஷனுக்காக சொல்கிறேன். கையில் இருக்கிற டப்பா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேபி அவங்க இமேஜில் ஓவர்லே பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா இந்த ஹோலுக்குள்ளே வந்து இது இன்சர்ட் பண்ணணும். கிளியரன்ஸ் ஃபிட்டில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm இருக்கணுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இதை வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்கிறோம். ஐயா அது 50 mm தான் இருக்கணும் அப்படின்னு. பட் எக்ஸாக்டாக என்னன்னா ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக 50 mm கொண்டு வர முடியாது. டாலரன்ஸ் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ டாலரன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த டாலரன்ஸ் எவ்வளோ நம்ம கொடுக்கறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.2 நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? 0.2 mm வந்து நம்ம டாலரன்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தாங்க, அவ்வளோ டாலரன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கம்மி தான் கொடுப்பாங்க. ஓகே. டாலரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிஷினிங் பண்ணுறாங்க பக்காவா. ஓகே. க்ளீன் பக்காவா ஒரு சாஃப்ட் வந்து டயாமீட்டர் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி 50 mm. இது டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.2ல வந்து நாங்கள் மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு ஹோலுக்குள்ள விடுறோம். என்ன ஆகுதுன்னா இங்கேன்னு போகுது, பாதி போகுது, மீதி போகல. சக்காய் நின்றுச்சு பாதியிலேயே. ஏன்னா அந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. 50 mm அதுக்கும் டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? டாலரன்ஸ்னா அந்த ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 50.1 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? 50.1 இருக்குது. ஸோ என்னன்னா ஒரு இடத்துல விடும்போது ஸ்வைங்கன்னு போயிட்டே இருக்குது. ஒரு பாதிக்கு மேலே அது போகல. ஸ்டக்காகி நின்றுச்சு. கிளியரன்ஸ் ஃபிட்டுன்னு சொன்னேன். கிளியரன்ஸாக உள்ளே போயிட்டு வரணும்னு. ஆனால் போகல, நின்றுச்சு. ஏன்டா நின்றுச்சு? என்னடா பிரச்சனை? 2மே கரெக்டாக தான்டா இருக்குது. டாலரன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்களே, அப்போ என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் அங்கே தான் ஒரு பிரச்சனை. என்னன்னா இது 50 mm நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 50 mmல இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணும்போது 49.8 இருக்குது இந்த பக்கம். ஓகேவா? இந்த பக்கம் அப்படியே ஸ்வைங்கன்னு இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50.2 இருக்குது. ஓகே. யோசிச்சு பாருங்க. நான் டாலரன்ஸ் கொடுத்தது +or-0.2. ஸோ 50 mmல டாலரன்ஸ் கொடுக்கும்போது 0.2 எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அது 0.2 கம்மியாக இருக்கலாம். அவ்வளோதானே? ஓகே. கரெக்டாக தானே இது. அப்போ என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டால், எஸ் இருக்கு, இதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வரும். ஏன்னா இது வந்து டேப்பராக இருக்குதுங்க ஐயா. எஸ் டேப்பராக இருக்குது. ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறுகலாகவும் இங்கே போக போக பெருசாகவும் ஆயிடுச்சு. இப்போ அதில் 50 mm தான் இருக்குது ஹோலு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 50 mm வரைக்கும் போகும். இந்த 51, 52 mmல என்ன ஆகும்? போகாது, ஸ்டக் ஆகி நின்றுக்கும்.
அடே ஏன்னா டாலரன்ஸும் அச்சீவ் பண்ணியாச்சு, ஃபோன்லேயும் டாலரன்ஸ் அச்சீவ் பண்ணிக்கிறோம், ஆனாலும் அது உள்ளே போக மாட்டேங்குது. இந்த பிரச்சனைக்காகத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றோம். அதாவது ஜிடிஎன்டியை கூப்பிட்டு வரோம். இந்த ஜிடிஎன்டிக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தம்பி உனக்கு என்ன இது உள்ளே போகணும் அதுக்குள்ளே கரெக்ட் அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கேயா அப்படின்னு சொன்னோட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி எடுத்து ஒன்று போடுறான். என்ன சொல்கிறான், ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போடுறான். ஒரு கோடு தான் இருக்கும், அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளேல காட்டுவாங்க. ஸ்ட்ரெயிட்னஸ் ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு வந்துருச்சுங்கய்யா. அந்த கோட்டை போட்டுட்டு டாலரன்ஸ் கொடுக்குறானுங்க. மறுபடியும் எவ்வளோனா 0.01 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, 0.01 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, இது வந்து ஜிடிஎன்டியில் கொடுக்கக்கூடிய டாலரன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா, ஓகே. இப்போ நான் மறுபடியும் கதைக்கு வர்றேன். இந்த மாதிரி கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கான்செப்ட் மாறும். இதுக்கு டாலரன்ஸ் பேஸ் டாலரன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, ட்ரூ டாலரன்ஸுங்கிறது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.02 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ஜிடிஎன்டியில் அரெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, ஸ்ட்ரெயிட்னஸ் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 0.01 mm தான் இருக்கணும் ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து மிஷினிங் பண்ணுறீங்க, மிஷினிங் பண்ணுறீங்க. மிஷினிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 mm கரெக்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த ஓரத்தில் 50 mm அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 52 இருக்கலாம் நம்மளுக்கு இல்லையா, ஏன்னா டாலரன்ஸில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஜிடிஎன்டி வச்சு இதை அரெஸ்ட் பண்ணிட்டதுனால இந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல 50 mm இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 50.01 இருக்கலாம், அல்லது 49.09. எஸ், அந்த கணக்கெல்லாம் யோசிச்சுங்க. 49.09 வரைக்கும் தான் இந்த பக்கம் இருக்கலாம். இவ்வளோதான் அவங்க கணக்கு. இந்த பக்கம் 50 mmனா இந்த பக்கம் இது 2 ஆப்ஷன் தான். வேற 52லாம் போக முடியாது. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்னஸ் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. செம்மல. இப்போ ஸ்ட்ரெயிட்னஸாக இருக்கும் இல்லையா, இப்போ இந்த டாலரன்ஸ் தான் நீங்கள் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அச்சீவ் பண்ணிட்டா இதில் டேப்பராக இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் இருக்கும். எஸ், இதுக்கு தாங்க ஜிடிஎன்டி. இப்போ அந்த ஹோல்குள்ள விட்டா போவாங்கல்ல, க்ளீனாக உள்ளே போயிட்டு நமக்கு வந்துடுவாங்க, எல்லாம் க்ளீனாக சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருமா. இதுதான் ஸ்ட்ரெயிட்னஸ். ஓகேவா, ஸோ இது ஸ்ட்ரெயிட்னஸா? ஓகே, சிறப்பு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் பிரச்சனை இல்லையா, பண்ணிக்கலாம். சரியா, கோர்ட்டு வக்கீல் கேஸ்லாம் நம்மள்ட்ட வருது அப்படிங்கிற மாதிரி இப்போ இதே பிரச்சனை என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா, சர்ஃபேஸ் கேமரா தெரியுதுல்ல. எஸ், இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஏதாச்சும் இமேஜ் இருந்தாலும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சர்ஃபேஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும். இங்கே மேடாகவும் இங்கே பள்ளமாகவும் இங்கே உயரமாகவும் இருந்துச்சுன்னா இது சர்ஃபேஸ் வந்து க்ளீனாகவே இருக்காது இல்லையா நம்மளுக்கு. அப்போ எனக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்கணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வர்றான். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கும் டாலரன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதில் கொடுக்குற மாதிரியா தான் ஒரு 0.2 கொடுத்துருவாங்க. ஆனால் 0.2 கொடுத்தா இது அந்த அளவுக்கு அச்சீவ் ஆகாது. ஸோ
ஸோ இஃப் யூ நீட் மோர் அக்யூரசி அண்ட் தென் மோர் ப்ரிசிஷன் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு ஜிடிஎன்டி. எஸ், அப்போ என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இதே சர்ஃபேஸில் ஒரு அம்புக்குறியை போட்டு என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒரு கட்டை மாதிரி ஒரு நாற்கரம் அந்த சிம்பிளை காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவாங்க. இப்போ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்னஸை குறிக்கும். அப்போ இதை கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டாலரன்ஸ் கொடுப்பாங்க 0.01 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்னன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே எனக்கு கண்ட்ரோல் ஆகணும், அக்யூரஸியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்னஸ் சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது என்னென்னு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஸ்ட்ரைட்னஸ், இது வந்து ஃப்ளாட்னஸ். ஸ்ட்ரைட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரே ஒரு லைன் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த பைப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பைப்பில் சாஃப்ட் வந்துட்டேன், சாரி, தப்பு. ஓகே, இது வந்து சாஃப்ட். இந்த சாஃப்டில் என்ன பண்ணுறோம், இங்கிருந்து இது ஒரு லைனை மட்டும் தான் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல எவ்வளோ டயா இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது சர்ஃபேஸ் அப்படிங்கிறனால இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து சொயின்னு நம்ம செக் பண்ணுறோம். சொயின்னு இது ஃபுல்லாகவே இப்படி ஜிக்ஸாக்காக நம்ம இப்படி வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணுவோம். இதை செக் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளாட்னஸ் சிம்பிள். இதை ஒரே ஒரு லைனை மட்டும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் சிம்பிள். இவ்வளோதாங்கய்யா. ஸோ இது இப்போ இதுவும் இந்த சிம்பிளையும் இது எப்படி சார், இது ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, இது எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னுடைய அடுத்த பகுதி இன்னும் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சிங்கன்னா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.